தமிழ் சினிமாவோட முன்னணி நடிகர்களில் ஒருவரான சூர்யா ஒரு நேரடி இந்தி படத்தில் நடிக்க திட்டமிட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கங்க. தமிழ் சினிமாவில் கண்டிப்பாக ஒரு முக்கியமான நடிகர்னு சூர்யாவை சொல்லலாம். அவரோட படங்களுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருந்துட்டு தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக 2009-13 காலகட்டத்தில் அவரோட படங்கள் விஜய் அஜித் படங்களை விட வசூல் அதிகமாக குவிச்சிருந்தது. அதுக்கப்புறமா தான் தொடர் தோல்வி படங்களில் நடித்ததால் இப்போ அவர் மார்க்கெட் கீழிறங்கி போயிருக்கு. அவரோட மார்க்கெட்டை பிடிக்கவே ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு வர சூர்யா இப்போது 2.5 வருஷமாக கங்குவான்ற ஒரு படத்தை நடிச்சிருக்காரு. அந்த படம் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறமா கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்துலேயும் ஒரு படம் மும்முரமாக நடிச்சிட்டு இருக்காரு. இந்நிலையில் தான் அவர் நேரடி ஹிந்தி படத்தில் நடிக்க கமிட் ஆகியிருக்கா தகவல் வெளியாகிருக்கு. அதுவும் இந்தி நடிகர் ஷாருக் கானுக்கு ஆப்போசிட்டாக அந்த படத்தில் வில்லனாக நடிக்க கமிட் ஆகியிருக்கிறதா நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் பிரபல இந்தி படமான தூம் சீரியஸில் அடுத்ததாக தயாரிக்க போகிற தூம் 4 அப்படின்ற படத்தில் தான் வில்லனாக நடிக்க திட்டமிட்டிருக்காரு. இந்த படத்தோட கதை நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸ்டைலிஷ் ஆக்ஷன் திரைப்படமாக தான் உருவாகும். இந்த படத்தில் அவரோட கேரக்டரு அவருக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. கூடிய விரைவில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்க போகிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே இவர் கேமியோ ரோலில் பண்ண அந்த ரோலக்ஸ்ன்ற கேரக்டர் உலகம் ஃபுல்லாக அவருக்கு பேர் வாங்கி கொடுத்த மாதிரி இந்த படத்தோட கேரக்டரும் அவருக்கு பேர் வாங்கி கொடுக்கும்னு நம்புகிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ தமிழ் தெலுங்கு ஹீரோக்கள் எல்லாமே பேன் இண்டியா படத்தில் நடிக்கிறதால இந்தி மார்க்கெட்டை பிடிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த தூம் 4 படத்தில் நடித்தா இந்தி மார்க்கெட்லேயும் நமக்கு ஒரு வேல்யூ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா நம்புறதாகவும் சொல்கிறாங்க. எது எப்படியோ அவர் தூம் படத்தில் நடிக்கிறதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வெளிவந்தால் தான் நாம் கன்ஃபார்ம் பண்ண முடியும். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்க.